இந்த காணொளி மெக்சிகோவில் இருக்கிற பியூர்ட்டோ வயாட்டா என்ற இடத்துல அங்கே போயிருந்த நேரம் எடுத்தது. இதான் அந்த டவுன் அதாவது சிட்டி ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நிறைய சிலைகள் இந்த கரையோடையே இருக்குது, கடற்கரையோட. அதுகளைத்தான் அப்படியே நடந்து போய்க்க இந்த கடற்கரையோடு இருக்கிற சிலைகள், கோயில்கள், அதுகளைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பின்னுக்கு கடற்கரை தெரியுது. இது ஒரு பெரிய சர்ச் உண்டு, பழைய காலத்தான். இது போகிற வழியில் இளநீர் விற்று கொண்டு இருந்தவா. அப்போ நாங்கள் இளநீர் ஒன்றை வேண்டி குடிச்சிட்டு அப்புறம் அந்த வழுக்கலை வெட்டி தந்தவா. இது வந்து மெலேனியான்ற ஒரு ஸ்டாச்சு. இதுதான் அந்த முதல் ஸ்டாச்சு நீங்கள் டவுனுக்கு வரைக்கில் இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்கு பேர் வந்து ஒரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் அண்டு. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் குளோப் மாதிரி, ஆனால் அதுக்கு தண்ணியை விட்டு வச்சிருக்கணும். அது மண் கடிகாரம். அதோட இது ஒரு பிராந்தம் வந்து பிளேன் மாதிரி ப்ரொப்பைலாக எல்லாம் வச்சு நடுவில் இப்படி கம்பியில் எல்லாம் வச்சு செய்யிருக்கணும். இந்த ஸ்டாச்சுக்கு பேர் நொஸ்டால்ஜியாண்டு. 2 பேர், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இந்த சிலைக்கு பேர் ஸ்டடில் ஸ்டோன் ஈட்டர் அண்டு. ஒரு கல்லை சாப்பிட்ற மாதிரி ஒரு சிற்பம் செய்து வச்சிருக்கணும். இது வந்து குட் ஃபார்ச்சூன் யூனிகார்ன் அண்டு உண்டு. இது நேச்சர் ஆஸ் மதர் அண்டு இன்னொரு சிற்பம். இது மாதிரி அழகாக இருக்குது கடற்கரையோட. இந்த சிற்பங்களை ரொட்டுண்டா பை த சீ அண்டு. இது த சர்ச் ஆஃப் ரீசன் அண்டு. இப்படி ஏணியில் 2 பேர் ஏறுற மாதிரி. இந்த சிற்பத்துக்கு பேர் யூபியா ஸ்பானிஷில், அதாவது மலை அண்டு அர்த்தம். இவர் மழை பெய்யக்க அப்படியே கையை விரித்து கொண்டு முகத்தை பார்த்து கொண்டு நிற்கிற மாதிரி. இது வந்து த்ரிட்டன் அண்ட் சைரன், அதாவது மேயமேனும் மேயமெய்டும், கடல் கன்னியும் கடல் ஆணும். இது போய் ஆன் த சீ ஹோர்ஸ், அதாவது ஒரு கடல் குதிரையில் ஏற்படின்னு இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னால் ஃபோட்டோ விளையாடாண்டு எழுதியிருக்கணும். இது லோஸ் ஆர்போஸ் அம்பி தியேட்டர் அண்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. இதில் ஈவினிங்கில் மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிறது. இது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபவுண்டேஷன் அண்டு 2 டோல்பின் சுற்றி கொண்டு நிற்கிற மாதிரி கரையோடு வச்சிருக்கணும். அழகாக இருக்குது. எல்லா சிலைகளும் அப்படியே கடற்கரையோடையே இருக்குது. இது வந்து பலரினாஸ் டே வெலட்டாண்டு ஒரு பலட் ஆடுற மாதிரி உண்டு. இது வந்து எரிசாடர்ஸ் அண்டு, அதாவது ஸ்பைக்கி மாதிரி முள்ளு மாதிரி இருக்கிறதாம். இது வந்து செயின்ட் பாஸ்கல் பைலோன் ஒரு ஃபாதர் உண்டு சிலை. இது சிஓஸ் உண்டு. இப்படி நிறைய வச்சிருக்கணும். நீங்கள் அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். ஒரு டோஸ்பியர் உண்டு, ஒரு ஃபேமஸ். பின்னேரத்துல எல்லாம் சரியாக பிஸியாக இருக்கும். அந்த கடற்கரையோடைய இப்படி கடைகள், சாப்பாட்டு கடைகள், இதுகளெல்லாம் வச்சிருக்கணும். அதோட இப்படி இந்த முன்னுக்கு தென்னை மரங்கள், அதுக்கு முன்னால் அப்படி சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு குதிரைகள், இது கடுதாசி மரம் எல்லாம் வடிவாக இருக்குது. அப்படி ரோட்டில் பில்டிங்கில் எல்லாம் படங்கள் இருக்கணும். இது பீச் கரையில் இப்படி ரெஸ்டாரண்ட்டுகள், பார்கள் மாதிரி. இது கூட பீச்சோட தென்னை மரம் வச்சிருக்கணும். இது மெக்சிகன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இதுவும் சம்மர் டைமில் நடக்கிறதாம். ரோட்டில் இது இந்த ரோட்டில் கார் ஒன்றும் போகிற இல்லை, கூடுதலாக ஆட்கள் நடந்து தான் அதுக்கு தெரிவிக்கணும். சைக்கிள்களையும் நான் காணல. இதுதான் இந்த மெக்சிகன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இது லாஸ் முர்டோஸ் பியர் வந்து இப்போ சன்செட் ஆக போகுது. நல்ல வடிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் வர துவங்கிடணும் சன்செட் இதில் 2 பார்க்குறதுக்கு. இப்போ இப்படி பீச்சில் இருந்து கடலுக்குள்ளே தான் இதை செய்து வச்சிருக்கணும். இப்போ சூரிய மறைவு நல்லா இருக்குது பார்க்க. இது அந்த கோயில் இரவு டைம், அந்த சர்ச் உண்டு. இரவானோடனே இங்கே லைட் எல்லாம் போட்டு வடிவாக இருக்குது. இது நேட்டிவ் மெக்சிகன் இந்தியன் மாதிரி 2 பேர் உடுவு போட்டு கொண்டுண்டு அதில் மியூசிக் வாட்சி கொண்டுண்டவ. இது ரோட்டில் எல்லாம் இப்படி குடிகள் எல்லாம் கட்டி தொங்க விட்டு லைட்டுகள் போட்டு கலரான பில்டிங். இது வந்து இது மெக்சிகன் இதில் இப்படி ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்படியே கயிற்றுல சுற்றுவினம். இதெல்லாம் டூரிஸ்டுக்காண்டி புரியாதுன்றது. இது ஒரு நைட் கிளப் டான்ஸ் ஆடுற இடம். இது முடிய நாங்கள் அப்படியே லசண்டாண்டு ஒரு டிஸ்கோ தேக்குக்கு போனாங்க. இது மஞ்சள் போட்டு வயாடாவில் ஒரு ஃபேமஸ் டிஸ்கோ தேக்கம். ஹை எண்ட் இது மாதிரி நல்ல லைட் ஷோக்கள் எல்லாம் மிகவும் நல்லா இருந்தது பார்க்க. பாட்டுக்கேற்ற மாதிரி லைட் எல்லாம் அப்படி மின்னி எறிகிற மாதிரி.
இந்த கிளாஸுகள் எல்லாம் அந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படி ஒரு க்ரீன் கலரை மினுங்கும். கூடுதலாக அமெரிக்கன் கனடா மக்கள்லாம் கூட இங்கே வாரது. Puerto Vallarta La Santa under famous discotheque. birthday special in the light show. கடவுளெல்லாம் மாறி சமைக்க தெரிஞ்சு போகுது. இது கலர் மாறி இப்போ ஃபோக்கஸ் லைட் இருக்குது. இங்கே கூட எல்லாம் US டாலரில் தான் உள்ளுக்க பே பண்ணுற எல்லாம். பெரிய இது மாதிரி மேலே எல்லாம் மேலே நின்றும் பார்க்கலாம். இப்படி பால்கனி மாரி எல்லாம் இருக்குது. அதை விட இப்படி ஒரு கேபின் மாரி ஒரு சீட்டிங் வந்து இப்படி குரூப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் செய்து வச்சுக்கணும். அதில் பெரிய ஒரு டிவி ஸ்க்ரீனும் வந்து இதில் வச்சுருக்கணும். அதில் இதுகளெல்லாம் போய்கொண்டிருக்கும். இங்கெல்லாம் சேஃபாக பயப்பட தேவையில்லை. வெளியில் இரவில் போகிறது எல்லாம் டூரிஸ்டுக்காண்டி எல்லாம் நல்ல இதாக வச்சிருக்கணும். நம்மளாக இதுவரையில் நாங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனையுமே வரையில்லை. வந்த மாதிரியும் இல்லை இதுவரையில். இரவு 1 மணி மட்டும் திறந்திருக்கணும். நாங்கள் 12:30 திருப்பி ஹோட்டலுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு மெக்சிகன் இதுக்கு வந்து நாங்கள் அங்கே சாப்பாடு ஸ்பெஷல் என்று சொல்லி மெக்சிகன் ஏதாவது செய்து தருவினோண்டு. அதில் அப்படி வந்து கிட்டார் எல்லாம் வாசித்து பாடுவினோம் உங்களோட டேபிளுக்கு வந்து. இப்போ வந்து இந்த மொல்கோ ஹேத்தேண்ட அந்த பொட் மாதிரி ஒன்று கல் இதில் அது வந்து வோல்கேனோ இருந்து வந்த இதில் கல்லில் இப்படி செய்தது. அதில் சால்சா செய்கிறார் ஃப்ரெஷ்ஷாக. பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் அவக்காடோ தக்காளி பழம் எனக்கு இதுகளை போட்டு அந்த அதில் போட்டு இடித்து தான் செய்கிறது. இது வந்து மெக்சிகன் ட்ரெடிஷ்னல் சாப்பாடு. இதைத்தான் நம்ம கூட பாவிக்கிற ஸ்லோனில் நாங்கள் அம்மிக்கல் பாவிக்கிற மாதிரி அங்கே கருங்கல். ஆனால் இது அந்த வோல்கேனோவில் இருந்து வந்த கல். அதில் செய்யறது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குமா. அதில் அந்த இதுகளை போட்டு இடித்து சால்சா செய்ய போகிறார். இங்கே வந்து சால்சா வந்து சாப்பிட முதல் பிட்டைசர் மாதிரி நொச்சி அந்த கோன் இதில் செய்தது நொச்சோட தருவினம். அதான் அதுவும் சூப்புன்னு தான் முதல் சாப்பிட்றதுக்கு முதல் லஞ்ச் சாப்பிட முதல் சாப்பிட்றதான் நச்சோட அப்படியே அவனுங்கள மேசில் வச்சிருக்கு. அப்படியே கையில் இதில் அப்படி 3 கால் மாதிரி இருக்குது. சீ ஃபுட் டேஸ்ட்டாக மட்டி அதுகள் கனவாய். இப்போ வந்து இது மெக்சிகன் பீஃப் கிரில் பண்ணி இதை கொண்டறின ஊட்டிய சின்ன சின்ன வட்டி. இதை வந்து எங்களுக்கு முன்னால் இந்த இரும்பு காஸ்டாயன் சட்டியில் தான் செய்து கொண்டிருந்தோம். அதில் ஆல்கோஹோலை விட்டு அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே நெருப்பு எரித்து அதுக்கு பிறகு தான் தருவினமாம். இதுதான் அந்த பீஃப் ஆல்கோஹோல் விட்டு நெருப்பெரிச்ச இது. பார்த்திங்கன்னா அப்படியே கொதிச்சு கொண்டு அப்படியே இருக்குது, பூவா வருது. இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம்.